வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ரிங் பாஸ்தா செய்யலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு அது நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாஸ்தாவை அதோடு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சோம் அப்படின்னா பாஸ்தா நல்லா வெந்து வந்துடுங்க. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாஸ்தாவை வடிகட்டிட்டு இது கூடவே உடனே பச்சை தண்ணி நம்ம சேர்த்துடணும். சேர்த்த உடனே பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் இது போல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வானலில் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். இது நம்ம வீட்டு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மினிமம் சைஸு 2 வெங்காயம் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம அது கூட வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பெரிய தக்காளி அது பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். நான் கொஞ்சமாக மீல் மேக்கர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. மீல் மேக்கர் சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாவே இருக்கும். மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மசாலா குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் நம்ம வீட்டில் இல்லை. உங்களுக்கு வேணுன்னா தனி மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதையும் சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போன அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட ஒரு 4 முட்டை சேர்த்துக்கிறேங்க. முட்டை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அது கூடவே இந்த மீல் மேக்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா மிங்கிள் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாங்க. இந்த மசாலாவை நம்ம சப்பாத்தி மாவில் உள்ளே வச்சு தேய்ச்சி நீங்கள் ஸ்டஃப்டு பரோட்டா அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இல்லை மோமோஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம கொத்து பரோட்டா கொத்துவோம் இல்லையா, அதே மாதிரி கொத்திட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாஸ்தாவை நல்லா கிண்டி கொடுத்து எடுத்தோன்னா சூப்பராக பாஸ்தா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்து இறக்கணுன்னா நல்லாவே இருக்கும் பாஸ்தா சாப்பிட்றதுக்கு. செஞ்சுட்டு சூடாக இருக்கும்போதே சாப்பிட்றலாம். ரொம்பவே அருமையாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். கெச்சப்போட வச்சு சாப்பிடும்போது டாப் நாச்சாக இருந்தது.